அணுக்கனிம மணல் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் கன்னியாகுமரி மாவட்ட கிராம மக்களின் போராட்டம் வலுவடைந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீரோடி முதல் இணையம் வரையிலான கடற்கரை கிராமங்களில் அரிய வகை கனிம மணல் இருப்பதாக ஆய்வில் கண்டறியப்பட்டது. இதனையடுத்து மத்திய மாநில அரசுகள் கனிம மணல் சுரங்கம் அமைக்க அனுமதி வழங்கியது. தாது மணல் எடுக்கும் பணியை இந்தியன் ரேர் எர்த்ஸ் லிமிடெட் எனும் நிறுவனம் மேற்கொள்ள உள்ளது. இது தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டத்திற்கு வருமாறு கிராம மக்களுக்கு அரசு சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது. பத்மநாபபுரம் சாராட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற அந்த கூட்டத்தின் போதுதான் இப்படி ஒரு அனுமதியை மத்திய அரசு வழங்கியுள்ள தகவல் கிராம மக்களுக்கு தெரியவந்தது. இதன் பின்னர் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். 10க்கும் மேற்பட்ட பல்வேறு கிராம மக்கள் முதற்கட்டமாக அரசுக்கு தபால் அனுப்பும் போராட்டம் நடத்தினர். தாது மணல் திட்டத்தால் தங்கள் பகுதி பல்வேறு பாதிப்புகளுக்கு ஆளாகும் என்பது அவர்களது அச்சம். இந்த கன்னியாகுமரி மாவட்டம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல்னு வளமான 4 மாவட்டங்களை அழித்து பாலை நிலமாக்குவதற்காக கடற்கரையில் மணல் எடுக்கிறது. அது மாதிரி கிள்ளியூர் தாலுகாவில் உள்ள உள்நாட்டு பகுதிகளில் கனிம மணல், அணுக்கனிம சுரங்கம் தோண்டி எடுக்கிறது. கடலுக்குள்ளால எண்ணெய் எரிவாயு திட்டம் எடுக்கிறது. கடலுக்குள்ள காற்றாலை அமைக்கிறது. இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் மக்களை அளிக்கக்கூடிய திட்டமாக அரசு உருவாக்கியிருக்கு. தாது மணல் ஆலைக்கு எதிராக ஒவ்வொரு கிராமங்களில் தனித்தனியாக போராட்டம் நடைபெற்று வந்த நிலையில் இப்போது அவர்கள் ஒருங்கிணைந்துள்ளனர். அணுக்கனிம மணல் சுரங்க திட்டத்திற்கு எதிராக 2வது கட்ட போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். தூத்தூர் மண்டலத்திற்கு உட்பட்ட நீரோடி, மார்த்தாண்டம் துறை, வள்ளவிளை, இரவிப்புத்தன் துறை, சின்னதுறை, தூத்தூர், பூந்துறை, இறைமன் துறை ஆகிய 8 கடற்கரை கிராம மக்கள் இணைந்து விழிப்புணர்வு பேரணி மேற்கொண்டனர். முதல்ல குடி தண்ணீர் இல்லாமல் ஆகும். இந்த பகுதியில் அவங்க கவர்மெண்டில் ஏவிஎம் கனாலுக்கு வடக்கு பக்கம் எல்லாருமே சொந்தமாக கிணறுகள் வைத்தும் ஆழ்குழாய் வைத்தும் தண்ணீர் எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. அரசு தரவில்லை, தண்ணி தரல. அந்த தண்ணீர் எல்லாம் இல்லாமல் உப்பாக மாறி ஒரு இடத்துல கொடுத்த இடத்துலயே எவ்வளவோ கேன்சர் பாதிப்பு தெரியல, எவ்வளவோ மக்கள் என்னெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த குடும்பம் நடுத்தரவுல நிற்குது. அன்னைக்கு அவங்க வேலை கொடுக்க மாதிரி வேலை மட்டும் கொடுத்தாங்க. அந்த மணல் எடுக்கிறதுக்கு வேலை உள்ளதில் கொடுத்தாங்க. இன்னைக்கு அவங்க வாங்கின சம்பளத்தை விட அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது யார் காரணம்? அதே இது பக்கத்துல இருந்தது எங்களுக்கு தெரிஞ்சும் திரும்ப இங்க வந்திருக்கான்னு சொன்னா இந்த மக்களுக்கு கூட்டம் பாத்தீங்களா? நாங்க கடலோர கிராம மக்கள் சும்மா இருக்க மாட்டோம். தாது மணல் சுரங்க திட்டத்தை செயல்படுத்த போகும் IREL நிறுவனம் சார்பில் எந்த விளக்கமும் இதுவரை கொடுக்கப்படவில்லை. மத்திய மாநில அரசுகளும் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பும் விடுக்கவில்லை என்பதும் கடலோர கிராம மக்களின் குற்றச்சாட்டு. இதனால் போராட்டம் மேலும் வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் செய்தியாளர் மனு.